In my mind, in my head, this is where we all came from. The dreams we have, the love we share. This is what we're waiting for. In my mind, in my head, it is where we all from. In my mind, in my head, it is where. Put your hands together for our wonderful chief guest, our correspondent, our managing director, sirs, and proud teachers. We welcome you all. Let's give a big round of applause for them. You're charging for victory, and now we're full of energy. We are the robots. We are the robots. Good evening, everyone. On behalf of St. Mary Matriculation School, it's my pleasure to welcome you all the most awaited night of the year, our annual day celebration. I would like to welcome our school founder and chairman, Mr. Shafi sir, correspondent ma'am, Mrs. Shahita ma'am, managing director, M. Shahjahan sir. I would also like to extend a warm welcome to our chief guest. Let's extend a warm welcome to those icons of medical excellence with respect and gratitude. Thank you, sir and ma'am, for accepting our Request you all to stand for Tamil Thai Varthu. மறைத்து வைத்தாலும் மறையாதது தாழம்பூவின் மனம், தண்ணீரில் கரைத்து வைத்தாலும் கரையாதது தங்கத்தின் குணம், மாறாத மனமும் குறையாத குணமும் கொண்ட எம் சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்கின்றோம். We are programmed just to do. We are the robots. We are the robots. We are the robots.
Let's welcome our chief guest, Dr. Ramachandran sir, to inspire our students with the thoughts. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் அன்னவர் கேசரர் நாங்களே. எனக்கு ரொம்ப அதிகமாக பேசி பழக்கம் கிடையாது. Just I would like to share my student spirit when I was as a student. அதை மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான். இப்போது ஃபஸ்ட்டு வந்து we have lighted the lamp. அதுலேருந்து ஒரு விஷயம், ஒரு பாடல் எனக்கு நினைவு வருது. ஒன் lamp lights another, nor grows less, nobleness enkindleth nobleness. It's a famous song in a poem wrote by I think G.K. Chesterton. Friends, இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்களே, இந்த பள்ளியினுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர்களே, teachers, parents, and all above, my dear students. நிச்சயமாக ரொம்ப இந்த ஹாட் ஈவினிங்கில் ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. I thank the teacher who welcomed us very warmly. Students, teachers, பாண்டிங்கிறது வந்து இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. When I was a student like you, 3rd standard படிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டேஜில் ஏறி ப்ரைஸ் வாங்கினேன். நிறையா காம்படிஷன்லாம் கலந்துப்பேன், ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பேன், அண்ட் மோரோவர் ஸ்டடீஸ்லேயும் நிறையா ப்ரைஸஸ் வாங்குவேன் டியூரிங் மை ரைட் ஃப்ரம் மை 3rd standard. I remember all teachers right from my 3rd standard. Even they remember me. That is more important. ஒரு டீச்சரை ஒரு மாணவன் ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஒரு மாணவனை ஒரு டீச்சர் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லா டீச்சருக்கும் என்ன தெரியும். என் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணப்போ நான் 5th standard படித்த டீச்சர்லேருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. They blessed me a lot. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இப்போ ஐ டோன்ட் நோ வெதர் அந்த பாண்டிங் இருக்கா என்னன்றதே எனக்கு தெரியல. மோரோவர் நம்ம நேஷனுடைய டெஸ்டினியே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் ரூம்னு சொல்கிறாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், எல்லா டீச்சர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் ரூம். எதிர்காலமே நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் வகுப்பறையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் ஒரு மாணவரை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். நான் படித்த காலத்திலலாம் தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா டீச்சர்ஸும் படிக்க வைப்பாங்க. படிக்க வைப்பாங்கன்னு சொல்கிறத விட நம்ம மனசில் பதிய வைப்பாங்க. அதை தான் நம்ம படிப்புன்னு சொல்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சிறந்த முறையில் படித்தா நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கனவுகள் நனவாகும். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை தெரியாதவர்களே இருக்க முடியாது. குழந்தைகள் முதல் பெரியவர்களே அனைவருக்கும் தெரியும். கனவு காணுங்கள் என்று சொன்னார். இரவிலே காண்பது கனவு அல்ல, நம் உறக்கத்தை தொலைத்து அதை நினைவாக்குவதே கனவு என்று சொன்னார். உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, நம்ம உறக்கத்தை தொலைப்பது தான், அதுதான் கனவு என்றார். நீ என்னவாக வேண்டும் என்று கனவு காண வேண்டும். சக்சஸ் இஸ் a journey, not a destiny. நீங்கள் வந்து வாழ்க்கையில் போயிட்டே தான் இருக்கணும். மேலே இந்த இடத்த அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அதோட நிற்கிறது கிடையாது. அதுக்கு மேலேயும் நம்ம மேலே மேலே வளர்கிறது தான் நம்மளுடைய
கனவாக இருக்க முடியும். என்னுடைய ஆங்கில டீச்சர் எடுத்துக்கிட்டோம்னா நடித்து காட்டுவார் எல்லாத்தையும். ஸ்டேஜில் வந்து நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காக நடித்து காட்டுவார். அப்போ அந்தளவுக்கு டீச்சர்ஸ் இருந்தாங்க. இப்போ டீச்சர்ஸ் ரொம்ப அந்தளவுக்கு டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் குறைஞ்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து டீச்சர்ஸ் கோச்சிக்க வேண்டாம். எல்லா டீச்சர்ஸையும் நான் சொல்லலை. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அந்த மாண்பை குலைக்கிற மாதிரி சிலர் நடந்துக்கிறதுனால பொதுவான ஒரு பேச்சு இருக்குது. நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஆல் டீச்சர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர் டெடிகேட்டட், பட் வெரி ஃபியூ ஆர் நாட். வேர்னம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தார். அவர் ஷேக்ஸ்பியர் நடத்தினார்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே ஸ்டேஜில் நான் நடித்து காட்டுவார். ஜூலியஸ் சீசர்னு ஒரு ட்ராமா, அதில் வந்து நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீசரை வந்து ப்ரூட்டஸ் வந்து அசாசினேட் பண்ணிவிடுவான், கொலை பண்ணிவிடுவான், கத்தியால் குத்தி கொலை பண்ணிவிடுவான். அப்போ மார்க் ஆண்டனிங்கிறவன் அந்த வந்து அதை வழி அனுப்புறதுக்கு அவன் அதனுடைய பாடியை பரி பண்ணுறதுக்காக பரியல் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவான். அந்த ஊர் மக்கள்லாம், நீ சீசருக்காக ஏன் வர, சீசர் ஒரு கெட்டவன், அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன், அவனுக்காக எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் அவனை தடுப்பாங்க. அப்போ அந்த மார்க் ஆண்டனி சொல்லுவான், இது நடித்து காட்டுவார். அப்படியே சீசர் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி, ப்ரூட்டஸ் வந்து கத்தியால் குத்துற மாதிரி அப்படியே நடித்து காட்டுவார். ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமேன், லெட் மீ எஸ் ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம். அவனை புதைக்க தான் ஏன் வந்திருக்கேன், அவனை வந்து வாழ்த்த வரவில்லை என்று அழகாக நடித்து காட்டுவார். அதெல்லாம் அப்படியே மனசில் பதிஞ்சிருது. அதுதான் படிப்பு. தமிழாசிரியர் வருவார். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விட மாட்டாய் என்றுன்னை சொல்கின்றார், சோர விடா என்னும் துணிவாலே மொழிகின்றேன், ஆறாமர அறிவுரை கேட்டிடுவே, அன்றொரு நாள் என் துணைவர் ஆற்றி பிரிந்து சென்றார், இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை, நாடோறும் மஞ்சளார் இவ்வழிதான் ஏகிடுவார், ஆனாலும் வஞ்சியிட தகர்த்து வாயிருப்பிடியார், கற்றை கற்றையா கையிலே கடிதம் குவிந்திருக்கும், பற்றாக்குறைக்கந்த பையில் ஒரு கூடை உண்டு, ஐயா பெரியவரே அஞ்சல் உண்டோ என்பேன், நான் கையால் விரித்துரைப்பார் கண் கலங்கி நின்றிருப்பேன். அது அப்படி வேகமாக சொல்லிட்டோம்னா நிறுத்து, அதுக்கு அர்த்தத்தோட ஓரையுமே ஒரு வரியாக சொல்லு அப்படின்னு. ஈர மனமுடையான்னா வேகத்தை சொல்கிறார். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விட மாட்டாய் என்று உன்னை சொல்கின்றார், சோர விடா என்னும் துணிவாலே மொழிகின்றேன், ஆறாமர அங்கே இருந்து கேளு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு ஒரு பெண் வந்து சொல்கிறா. முகிலை வந்து தூதா விடுறா. முகில்னா வந்து மேகம். அப்போ வந்து அங்கேயே நில்லு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, அன்றொரு நாள் என் துணைவர் ஆற்றி பிரிந்து சென்றார். இப்போ தான் செல்ஃபோன் அது இதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து லெட்டர் தான் போடணும். அன்றொரு நாள் என் துணைவர் ஆற்றி பிரிந்து சென்றார், இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை, நாடோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார், ஆனாலும் வஞ்சினா பெண், வஞ்சி என தகர்த்து வாயிறு மிதியார், கற்றை கற்றையாய் கையிலே கடிதம் குவிந்திருக்கும், பற்றாக்குறைக்கு அந்த பையில் ஒரு கூடை உண்டு, ஐயா பெரியவரே அஞ்சல் உண்டோ என்பேன், நான் கையால் விரித்துரைப்பார் கண்களங்கி நின்றிருப்பேன். எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க. முகில் விடுதூது 8ஆவதுல படித்ததுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு மாணவன் எப்போ முழுமை அடைகிறான்னா, டீச்சர்ஸ் வந்து மாணவனுக்கு புரிகிற மாதிரி நடத்தணும். எல்லா மாணவர்களுக்கும் புரிகிற மாதிரி நடத்த முடியாது. ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 15-20 பேருக்கு நல்லா புரிஞ்சிடும். அந்த 15-20 பேர் அதில் வந்து ஒரு 5-10 பேர் வந்து அடுத்தவங்களுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு சொல்லி தருவான். அப்போ தான் அவன் மாணவன் முழுமை அடைகிறான். ஒரு ஆசிரியர் எப்போ முழுமை அடைகிறாங்கன்னா, தினம் படுத்திக்கிட்டே இருக்கணும், மாணவனாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க நாளைக்கு வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு கேள்வி கேட்டு எனக்கு தெரியாது, நாளைக்கு வா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லட்டும். அந்த மாதிரி தினம் ஆசிரியர்களும் படிக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு சிறந்த ஆசிரியராக ஆக முடியும். அப்துல் கலாம் சொல்லுவார், உங்களுக்கு எந்த இருக்கிறதுலே உங்களுக்கு எது ரொம்ப பிரசிடென்ட் பதவி, எந்த பதவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு.
நான் டீச்சராக இருந்தப்போ நான் சந்தோஷப்பட்ட அளவுக்கு வேறு எதுலேயுமே நான் சந்தோஷப்படலன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு ஆசிரியை பதவி என்பது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த கிராமத்திலலாம் ஒரு சொல்லட ஒன்று உண்டு. வாத்தியாருனாலே வக்கற்றவர்கள் வாத்தியார்னுவாங்க. வக்கற்றவர்கள் இல்லை, வாக்கு கற்றவர்கள் வாத்தியார். அவங்க சொல்கிறத எப்படி சொல்லணும்னு சொல்லி கற்றுக்கிறவங்க தான் வாத்தியார். மாணவர்கள் புரியும்படி சொல்லக்கூடியவங்க தான் வாத்தியார். ஒவ்வொரு இதையும் மாணவர்களுக்கு புரியும்படி சொல்லணும். அப்படி எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து, கெமிஸ்ட்ரிலேருந்து, பயாலஜிலேருந்து நான் 12th முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு நான் ஸ்கூலுக்கு எப்போயாவது போனேன்னா என்னை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லுவார். என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர், இவன் கிளாஸ் எடுப்பான் கேளுங்க அப்படின்னுவார். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள்ட்ட ஒரு நல்ல மதிப்பையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் பெற்றிருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் யூ மஸ்ட் ஹாவ் எ கோல் இன் யுவர் லைஃப், மஸ்ட் சக்சீட் இன் யுவர் லைஃப். அண்ட் சக்ஸஸ் இஸ், தெர் இஸ் நோ ஃபுல் ஸ்டாப் ஃபார் சக்ஸஸ். ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங். இன்னும் நிறையா என்னென்ன சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன். பட் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. பட் மேத்தமெட்டிக்ஸ் அது மாதிரி சொல்கிறேன். மேத்தமெட்டிக்ஸில் டீச்சர்ஸு ஒரு ஃபார்முலாலாம் நீங்களாம் படிக்கிறாங்க அப்போல்லாம் நாங்கள் ஃபார்முலாவை டிரைவ் பண்ணோம். பக்கத்தில் மேக்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு காலம் இருக்கும், ஒரு பக்கம் டேட்டு அந்த எண்லாம் போடுறதுக்கு ஒரு காலம் இருக்கும், இன்னொரு காலம் 3வது காலம் வரும் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம நோட் புக்கில். அந்த 3வது காலம் எதுக்குன்னா நம்ம அதை டிரைவ் பண்ணி போடணும். அந்த டிரைவேஷன் இல்லைன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் இஃப் யூ ரைட்லி ரிட்டன் த ஆன்சர்ஸ். அந்த டெரிவேஷன் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள்னு வச்சுங்க, ஒரு இது ரெக்டாங்குலர் ப்ரிசம்னு ஒரு இமேஜின் திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ப்ரிசம். அதாவது இதனுடைய இந்த ரெக்டாங்கிளுடைய பரப்பளவு காணும், ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் அப்படின்னா L × B. இதோடைய பக்கத்தள பரப்பு, இதோட பெரிமீட்டர் என்னன்னா 2 L இருக்கு, 2 B இருக்கு, அதனால 2 × L + B. 2 L இருக்கு, 2 B இருக்கு அப்படின்னு போட்டு 2 × L + Bன்னு போடணும். இதனுடைய பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஹைட்டை சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். LSA, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, பெரிமீட்டரோடு சேர்த்து அதனுடைய இதை மல்டிப்ளை பண்ணால் அது அந்த பெரிமீட்டரோட ஹைட்டை இது பண்ணால் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்த தலைப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஏரியா ப்ளஸ் அந்த 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 2 ஏரியா வரும். கீழே ஒரு ஏரியா, இடையில் ஒரு ஏரியா, 2 ஏரியா, அதோட அந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் சேர்த்துக்கிட்டோம்னா மொத்த தலைப்பரப்பு வரும். இதை நம்ம பக்கத்தில் டிரைவ் பண்ணி அந்த ஃபார்முலாவை கொண்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் எழுதணும். அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் இருந்தாங்க. அதனால் அது மாதிரி ஒரு விஷயமும் காம்படிஷன் நடக்கும், ஒரட்டோரிக்கல் காம்படிஷன், எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வாங்குவேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா கவலைப்படாமல் இருப்பீங்களா? செகண்ட் ரேங்க் வாங்கினா கவலைப்படாமல் இருப்பீங்களா? தேர்ட் ரேங்க் வாங்கினா கவலைப்படாமல் இருப்பீங்களா? எந்த ரேங்க் வாங்கினா கவலைப்படாமல் இருப்பீங்க? ஃபஸ்ட் ரேங்கா? ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க தான் ரொம்ப கவலை பண்ணணும். அடுத்தடுத்த முறையும் அந்த ரேங்கை தக்க வச்சுக்கணும். அப்போ எடுத்ததை விட அதிகமாக மார்க் எடுக்கணும். ஸோ அதிகமான உழைப்பை போடணும். ஸோ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திங்கன்னா அதை தக்க வச்சுக்கணும். செகண்டு உள்ளவனுக்கு உங்களை மிந்தணும் அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருக்கும். உங்களுக்கு நம்மளை யாரையும் மிந்த விடக்கூடாது, நம்மளும் நிறையா மார்க் எடுக்கணும், இந்த ஃபஸ்ட் ரேங்கை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற கவலை நிறையா இருக்கும். அப்படி இருந்தால் தான் நீங்களாம் முன்னேற முடியும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் டீச்சராக இருங்க. டீச்சர்ஸ் ஸ்கூலில் பேரண்ட்ஸாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க முடியும். நீங்களெல்லாம்
நாட்டின் எதிர்கால தூண்கள். சிறப்பாக படித்து டாக்டராக, கலெக்டராக, எப்படி வேணாலும் ஒரு நல்ல உயர்ந்த பதவிக்கு வரணும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் வந்து மாலைகள் விழ வேண்டும். இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய போர் அடிச்சுட்டு இருப்போம். நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுறது பார்க்க முடியுது. ஸோ I thank all the teachers. 25 years ஆயிடுச்சா மேடம்? 25 years ஆயிடுச்சா? 26th year அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். நான் ஒரு சின்ன ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை வளர்க்கணும், அதுவும் வளரணும், நல்ல முறையில் வளரணும், அதுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். அதை வளர்க்குறதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இருந்தால் பத்தாது. டீச்சர்ஸ், அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ், அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், ஏன் ஈவன் வேன் டிரைவர்ஸ், எல்லாருக்குமே இந்த வளர்ச்சியில் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் எப்போவுமே. அதனால் இந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ந்து பல மருத்துவர்களை, பல கலெக்டர்களை உருவாக்க வேண்டும். இந்த ஆசிரியர்கள் என்பது, நீங்கள் கலெக்டரை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசிரியர் போனார். கலெக்டர் எழுந்து சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு ஏஞ்சி நின்று வந்து கதவை திறந்து விட்டு திரும்பி ஏந்து உட்காரவே இல்லை. அந்த மதிப்பும் மரியாதையும் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மதிப்பையும் மாண்பையும் ஆசிரியர்கள் காக்க வேண்டும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கனவுகளை குழந்தைகளாகிய நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். Thank you, sir, for sharing your invaluable insights. Your words carry the weight of experience, and we are truly grateful for it. I humbly request our respected ma'am and sir to welcome and honor a chief guest with a shawl and a memento as a token of gratitude. We are programmed just to do anything you want us to. We are the robots. We are the robots. We are the robots. We are the robots. Function is automatic, and we are dancing in carnage.